ஆனால் நம்ம பேசுகிறோம் நிறைய. ஆனால் உண்மைக்கு நடைமுறைக்கு கொண்டு வருமானா நடைமுறைக்கு கொண்டு வரல. அதனால் அது சீரழிய தான் சாமி செய்யும், வளர்ச்சி அடையாது. அது வளர்ச்சி அடையிறதுக்கு உலக அழிவு வந்தால் தான் வளர்ச்சி அடையும். நாகரிக வாழ்வில் உலகம் அழிந்தால் மட்டுமே அதுக்கான வாய்ப்பு. ஏன்னா ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், ஒரு பொம்பளை கல்யாணத்துக்கு போகணும். அங்கே அவங்க சொந்தக்காரெல்லாம் வர இடம் இல்லையா, அது கல்யாணத்துக்கு போகிற இடம். அங்கே ஒரு 10 சவரம் கழுத்தில் போட்டுடலாம், ஒரு 20 சவரம் கையில் போட்டு ஆட்டலாம். ஏன்னா எல்லாம் சொந்தக்காரன் பார்ப்பாங்க, நாங்கள் எங்கிட்ட பாரு எவ்வளோக்குது, எங்கிட்ட பாரு எவ்வளோக்குதுன்னு காட்டுற இடம். ஆனால் தெய்வத்தாண்டை எதுக்கியாது, வேலைக்கு போகிற இடத்துல எதுக்கியா? நீ இதெல்லாம் மாட்டிக்கின்னு ரோட்டில் போன பிடிச்சி வலிக்கிறான், பரபரம் ரோட்டில் வச்சும் போகிறான். பாவமாகுது பார்க்கறது. கேட்டு அவனை திருடன்றான். திருட தூண்டியது நீ தானே. உங்கள் இதில் அது இருந்தால் உன்னை பார்ப்பான திரும்பி இல்லை. இது யார் பார்க்கறதுக்காக போட்டோம்? உன்னுடைய பாதுகாப்புக்காக நகை வேணும். அந்த நகையே உன் உயிருக்கு ஆபத்தை உண்டாக்குது. அப்படிப்பட்ட இடத்துக்கு அதை போட்டுக்கினா போகணும். இப்படிப்பட்ட உலகத்தில் யார் சொல்லியும் திருந்தாது சாமி. அவங்கவுங்களே திருந்தினால்தான் உண்டே தவிர மற்றவங்களால திருத்த முடியாது. டிவியில் எவ்வளோ திருடு பார்க்குறோம். அப்போ கூட 15 சவரம் சரடான். புருஷங்காரன் கட்டின தாலி இல்லையா கழுத்தில், 3ஆம் மாதம் கட்டி போட்டாச்சு. ஆனால் ஒரு சண்டை வந்த கோர்ட்டுக்கு போனால் புருஷன் கட்டின தாலிங்க கழுத்து குத்தால கொஞ்சு குத்தங்க. எப்போயா கொடுத்த? எங்கே இருக்குது நான் கட்டின தாலி? செயின் தானே இருக்குது, மாரடி கட்டினதாங்குது. இப்படிப்பட்ட காலத்தில் வாழும்போது எங்கே சீர்திருத்தப்பட முடியும்? சிந்திக்கணும் ஒவ்வொரு விஷயம். நம்ம வெளியே போகிறோம், வெளியே போகும்போது நம்ம எப்படி போகணும், எவ்வளோ ஆபத்துகள் இருக்குது நம்மளை சூழ்ந்து. அந்த ஆபத்துகளை நம்ம தவிர்க்கணும்னா நம்ம தான் உஷாராக்கணும்னு சிந்திக்கணும் இல்லையா? ஒரு கல்யாணத்துக்கு போகிற 10 பேரோட போகிறேன், அங்கே நகை போட்டுன்னு போ, தப்பு இல்லை. கோயிலில் சாமியை பார்க்க போது எவ்வளோ போட்டுன்னு வந்துக்கிறேன்ட்டு அடுத்த வாட்டி எவ்வளோ போட்டுன்னு கேட்க போகுது. அது பாவமாக நின்று கிடக்குது, நீ 10 பைசா கற்பம் கொளுத்துவியான்ட்டு. அங்கே என்ன என் நகை வாழுது? இது எல்லாமே ஒருத்தர் இப்போ நான் இப்போ ஒன்றும் இல்லாத குமரம் என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி 10 சவரம் போட்டோம். நான் அடுத்த வாட்டி வரும்போது 20 சவரம் போட்டுருவேன். அண்ணா நகரில் சவுத்து காலனியில் நம்ம ஓடும். அங்கேருந்து ஒரு உள்ளே பூந்து போனால் அண்ணா நகர் உள்ள ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு டெய்லி ஒரு அம்மா போய் வருவாங்க. இதை ஒரு திருட நோட் பண்ணிக்கினே இருக்கிறான். கபால்னு அந்த கோர்ஸ் என்ட்ரன்ஸில் போடும்போது அறுத்துக்குன்னு போயிட்டான். ஐயோ கொய்யோன்னு கத்துது இந்த அம்மா. அவன் போன பைக்கில் போயிட்டான். போயிட்டு என்ன பண்ணிட்டான், மாரடி கல்லில் வச்சுக்கிறான். எல்லாம் பித்தலை காரி மூஞ்சிக்கிறான். மாரடி திருடிக்கினா தான் இங்கே வந்த துட்டு இல்லாதன்ட்டு. அவன் பாரு அவன் எவ்வளோ இருப்பான். மறுநாள் நிற்கிறான், அனுப்பான் போகிறான். ஒரு அலை விட்டான். அந்த பித்தலை போட்டுக்கின்னு என்னை அசிங்கப்படுத்திட்டு மாரடிக்கிட்ட திருடிக்கின்னு போய் துடும் போனதில்லை தான் பொம்பளை ஓதையும் போடுது. ஏன்னா இந்த பகுட்டு எதுக்குன்ற உண்மையான வாழ்க்கை வாழுங்க. அந்த வாழ்க்கையில் துன்பம் கிடையாது. நீ எப்போ உன் மனசை பகுட்டுக்கு உருவாக்குறியோ துன்பங்கள் சூழதான் செய்யும். அதை தவிர்க்கவே முடியாது. காலம் மாறிப்போச்சு. காலம்ன்றதே நீ தான். கிழக்கு உதித்த சூரியன் கிழக்கு தான் வச்சுக்கிறது. இன்னைக்கு வடக்கண்ட வருது இல்லை மேற்கண்ட வருதா? இரவு பகல் இல்லாமையா இருக்குது. எல்லாம் பூமி அப்படி, இயற்கை அப்படியே இருக்குது. காலம்ன்றதே நீ தான். நீ மாறிக்கினே வந்த, அதனால தான் காலம் மாறி போச்சுன்னு முன்னதான் சொல்லிங்கிறான். காலம்ட்டு காலம்ன்றவனே மனிதன் தான், இயற்கை கிடையாது. அப்போ உன்னுடைய மாற்றத்தாலேயே உனக்கு தீமையை விளைவிச்சுக்கிறீங்க. உங்களுடைய மாற்றத்தை மாற்றி பாருங்க. உங்களுக்கு தீமை இல்லாத வாழ்வீங்க. சுகம் தரும், துன்பத்தை தராது. ஆனால் துன்பத்தை தர வாழ்க்கையை தேடி போகாதீங்க. அது இன்பம் மாதிரி தெரியும், காணல் நீர் மாதிரி அது. ஆனால் பெரும் துன்பத்தை கொடுத்துரும். அதனால் துன்பத்திலிருந்து வெளியே வரணும்னா உங்களை நம்பி வாழுங்க. பகட்டு வாழ்க்கை இல்லாமல் உண்மையான வாழ்க்கை வாழுங்க. துன்பம் வராது. கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? கஷ்டம் வரும்போது மட்டும்தான் கடவுளை தேடுவான். இதனுடைய இயல்பு எப்பெல்லாம்னா, இவன் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், எந்த ஞானியாவது சுகவாசி ஞானி ஆகிக்கிறான்னா இல்லை, சோத்துக்கு வழி இல்லாதவன் தான் ஞானத்துக்கு வரும். ஏன்னா துன்பம் அவனை தான் சூழ்ந்து. அப்போ அவன் தான் இந்த வாழ்க்கை வானான்னு வெறுத்து ஞானத்துக்கு வருவான் இல்லையா? மீதி பேர் சொகுசாக வாழறவன் ஞானத்துக்கு வருவான்.
அவனுக்கு துன்பம் இல்லைன்னா கடவுளை தேட போகிறதே இல்லையா? பணத்தையே எண்ணிக்கு நிற்பான், கடவுளை பற்றி யோசிக்கவே மாட்டான். பணமெல்லாம் திருட்டு போச்சுன்னா கடவுளே எப்போ திருட்டு போச்சு, கடவுளே திருட்டு போச்சுன்னு. அப்போது கடவுள் எப்போ வரான் மனுஷங்கிட்டன்னா மனுஷனுக்கு துன்பம் கொடுக்கும்போது தான் கடவுளை பற்றி யோசிக்கிறான். அதனால இறைவன் என்ன பண்ணுறான், இவ்வளோ கொடூரமாவா நீ இருக்கிற, உனக்கு துன்பத்தை கொடுக்குறேன் பாரு நானுன்னு கொடுக்குறான். கொடுக்கும்போது 24 மணி நேரம் அப்போ தான் நம்ம கடவுளை நினைக்கிறோம். ஆனால் எல்லா வசதிகளும் இருந்து மன்னனை விட அதிகமான வசதி இருந்தால் ஞானத்துக்கு வந்தவங்க 2 பேர். ஒன்று பட்டினத்தார், இன்னொன்று பத்திரிகை. அவர் அரசனாக இருந்தார், இவர் வணிகனாக இருந்தார். ஏன்னா அவங்க நிலைக்கு இதில் வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சுதந்திர போராட்டம் நடக்குது, என்ன மாதிரி பிச்சைக்காரெல்லாம் போய் கொடி பூசின்னு போகலாம். வாவசி போய் என் கொடி பூசின்னு போனோம். அவர் ஒரு வக்கீல், ஒரு பெரிய லேண்ட்லார்டு. ஆனால் உலகம் நல்லா இருக்கணுன்றதுக்காக அவர் போய் கொடி பிடிச்சி கட்சியில் குட்டி சோறாச்சு இருந்தாங்க. ஆனால் அவரெல்லாம் யாராவது நினைக்கிறாங்களா? உலகத்தில் நினைக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி ஞானத்தினுடைய நிலை என்னன்னா 24 மணி நேரம் கடவுள் உச்சரிப்பு இருந்துன்னு இருக்கும். அவன் தான் மனிதன். கஷ்டம் வரும்போது கடவுளை நினைக்கிறதும், சொகுசாக இருக்கும்போது குழந்தை குட்டி புச்சம் பொண்டாட்டி சொத்து சொகம் இதே பேசிக்கினுக்குது, இதே யோசித்துன்னுக்குது. அவன் மனுஷன்னு சொல்லிக்கணும். அது ஒரு உயிரினம். இதுதான் சாமி வித்தியாசம். புழுங்கல் அரிசி உண்ணலாகாது அப்படின்ட்டு அவரோட பாடல்ல சொல்றாரு. சரி, அது ஏன் அப்படி சொல்றாரு சாமி? இருக்கா அவர் அனுபவிச்சது அவர் சொல்லிட்டாரு. ஆனால் இன்னொரு மகான் சொல்கிறாரு, பச்சை அரிசியும் ஆகாது, புழுங்கல் அரிசியும் ஆகாது, மூங்கில் அரிசியில் சாப்பிடுவோம். ஆமாம் சாமி, ஒரு ஞானிக்கு பச்சை அரிசியும் சாப்பிடக்கூடாதான், புழுங்கல் அரிசியும் சாப்பிடக்கூடாது, மூங்கில் அரிசியில் சாப்பிடுன்றாரு. மூங்கில் அரிசியினுடைய தன்மை என்னடான்னா நெருப்பு தன்மை. இவர் பச்சை அரிசி சொன்னது தன்மை என்னன்னா ஈட்டுது, சூடு தன்மை. புழுங்கல் அரிசி சூடும் கிடையாது, குளிர்ச்சியும் கிடையாது. அதனால் அவர் சொல்லிட்டார், பச்சை அரிசி சாப்பிடுனாரு. முடியுமா? எல்லாரும் இல்லையா? ஒரு உடம்புக்கு ஏற்றுக்குது, உன் உடம்புக்கு ஏற்றுக்குது, என் உடம்புக்கு ஏற்றுக்காது. இதை அவர் உடம்புக்கு எல்லாமே ஏற்றுக்கும். ஏன்னா அவர் ஆகாரம் சாப்பிடாது. அவர் சாப்பாடு சாப்பிட்டு வாழல. அவர் சில காலம்தான் அவர் சாப்பாடு சாப்பிட்டு, அதுக்கப்புறமா அவருக்கு சாப்பாடே இல்லாமல் வாழ்ந்தார். அதனால்தான் அவர் உடல் வந்து ஒளி உடலாக மாறிச்சு. ஒரு வத்தி குச்சி வச்சுன்னா நிழல் விழும். அவ்வளோ பேர் உருவம் அவர் போனார்னா ஒரு நாளில் அவர் விழாது பூமியில். ஏன்னா நெருப்பம் அவரும் ஒன்றாயிட்டார். அதனால் அவர் சொன்னதெல்லாம் மனிதனுக்கு ஒத்து வராது, உதவாது. லண்டன்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு. அவருக்கு வயசு 38. அவங்க குடும்பம் லண்டனில் இருக்குது. ரெண்டாவது அவங்க சொந்த பந்தவங்கள்லாம் இருக்குது. இப்போ நான் பல வீடியோக்களில் பேசுனேன், இது மாதிரி கவுச்சு சாப்பிடாதீங்க, கவுச்சு எதை சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்களுக்கு ரத்தமாகும், அதுதான் உங்களுக்கு குணமாக மாறும் அப்படின்னு. அவர் லண்டன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறார், சாமி எங்கள் லண்டனில் கறி மீன் தான் சாப்பிட்டாங்க. அது ஒரு நாடு அப்படி தானே. அங்கே போய் அவர் கவுச்சு சாப்பிடாம அங்கே குடும்பமே வாழுது. அந்த குடும்பம் மட்டும் இல்லை, அவங்க சொந்த பந்தங்கள்லாம் கவுச்சு சாப்பிடாமங்கிறாங்களாம். இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் ஏதோ நம்ம சொல்லும் பல பேருக்கு உதவி இருக்குது. அது ஒரு நமக்கு சின்ன சந்தோஷம். அதனால் மகான்கள் அவங்களுடைய நிலையில் இருந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு கிறிஸ்டின்கிட்ட போய் ஏங்க கவுச்சி சாப்பிடக்கூடாதுங்க, கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவங்கன்னா எந்த வேதத்தில் எழுதிக்குது? எந்த வேதத்தில் சாப்பிடுன்னு எழுதிக்குது? ஆமாம், எங்கேயும் சாப்பிடுன்னு இல்லை, சாப்பிடாதுன்னு இல்லை. நீ சாப்பிட்டா உன் உடம்பு கேடுறான்னு நம்ம சொல்கிறோம். இது இந்த சாப்பிட்டு பழகணுன்னுக்கு அதை விட முடியல. நம்மக்கிட்ட எத்தனை பேர் வந்து உபதேசம் வாங்கிட்டு சாப்பிட முடியலன்னு இதை விட்டுட்டு அதை பிடிச்சிக்கணும். எவ்வளோ பேர் இருக்கிறோம் இல்லையா. நமக்கு இந்த முக்கியமான சீடர்களே நிறைய பேர் அது மாதிரி சாப்பிட்றவங்க இருக்கிறோம். கேட்டால் நான் ஆன்மீகவாதின்னு. இது இந்த மாதிரி போலியான வேஷம் போட்டு ஆன்மீகம் நடத்தக்கூடாது. அதனால உனக்கு பாவம் தான் வந்து சேருமே தவிர வேறு ஒன்றும் உனக்கு பிரயோஜனம் இல்லை. நீயும் மேன்மைக்கு வர முடியாது, அவனாலேயும் மேன்மை. நீ உபதேசம் கொடுத்தவனும் மேன்மைக்கு வர முடியாது. நீ ஒரு குருவாகும்போது நீ முதல்ல எல்லாத்தையும் பழகிக்கணும், அப்புறம் அடுத்தவனுக்கு சொல்லணும். அந்த மாதிரி நிலைக்கு அந்த குருஸ்தானன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை. அப்படி வரும்போது தான் நீ பல பேருக்கு நன்மையை சொல்ல முடியும். நீயே போய் சாப்பிட்டுக்கணும், மற்றவனை போய் சாப்பிடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? முதல்ல நீ சாப்பிடாதேடியானுமா இல்லையா. அது வந்து தவறான அணுகுமுறை. இதை என்ன எதுக்காக இப்படிலாம் ஆசைப்படுறாங்க அப்படின்னா,
10 பேர் அவங்கள புகழணும். ம். இந்த புகழ்ச்சின்னு மனசில் நுழைஞ்சு போச்சுன்னா அவன் ஜென்மத்துக்கும் திருந்தவே மாட்டான். புகழ்ச்சின்றது எவன் ஒருத்தன் மனசு ஏற்றுக்கலையோ அவன் தான் மனுஷனாகவே இருக்க முடியும். புகழ்ச்சின்னு வந்துச்சுன்னு சொன்னால் அது அவன் சமாளிக்கவே முடியாது அவனால். அது இல்லாமல் அவனை சோர்வு இல்லாமல் கூட இருப்பான். அந்த புகழ்ச்சி இல்லாமல் அவன் வாழ முடியும், செத்து போயிடுவான். அதனால் ஆன்மீகத்தில் போகிறவன் புகழ்ச்சி விரும்பக்கூடாது. விரும்பினான்னா அவன் ஆன்மீகவாதி இல்லை. இதை ஜனங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல செயினை போட்டுக்கிறது, அதை போட்டுக்கிறது, இதை போட்டுக்கிறது, அப்புறம் ஆன்மீகத்துக்கு போகும்போது அதெல்லாம் கைட்டு ஜோபியில் போட்டுக்கிறது, இந்த மாதிரி அங்கேயே இந்த மாதிரி பண்ணால் நீ ஆன்மீகத்தில் என்னென்ன பண்ணுவேன்? அதனால் ஆன்மீகம்ன்றது நீ அடையாளமாக இருக்கணுமே தவிர நீயே போய் மற்றவங்களுக்கு இதுவாகிடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறாங்க. அது எப்படி அவங்களுக்கு சரின்னு அவங்க போகிறாங்க. என்ன கெட்டு போட்டோமே, நமக்கு என்ன போச்சு? நம்ம சொல்ல வேண்டியது நம்ம பேச்சை கேட்டால் கேட்கட்டும். இப்போ நான் பற்றி இவ்வளோ 1000 பேர்கிட்ட, இத்தனை லட்சம் பேர்கிட்ட பேசிக்கிறேன். எல்லாரும் என் பேச்சை கேட்டு மாறிட்டான்னு சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல வேண்டியதுதான் நம்ம கடமை. அவன் மாறுறானா மாறலைன்னா நமக்கு என்ன போச்சு? கெட்டு போனால் அவன் தான் பாதிக்க போகிறான், நம்ம ஒன்றும் பாதிக்க போச்சு. ஒரு ஆன்மீகவாதியினுடைய நோக்கம் என்னவாகணும்? நன்மையை மட்டும் சொல்லிக்கினே இருக்கணும். யார் எடுத்துக்கிறான் எடுத்துக்கல, யாரும் எடுத்துக்கல பயனால நான் பேசலப்பான்னு போகக்கூடாது. ஆன்மீகம்ன்றது எப்படின்னா கம்யூனிஸ்டுக்காரன் மாதிரி இருக்கணும். கம்யூனிஸ்டுக்காரன் யாரும் இல்லாத ஒரே ஒரு மைக் இருந்துட்டா போட்டு 3 மணி நேரம் அவன் பேசிக்கினே இருப்பான். கூட்டமே தேவையில்லை அவனுக்கு. ஆனால் அவன் பேசுவான் 3 மணி நேரம். மற்ற கட்சிக்காரெலாம் இந்த பக்கம் ஒரு 1000-2000 பேர், இந்த பக்கம் ஒரு 2000 பேர் இருந்தால் தான் மைக்கே எடுப்பான். இல்லைன்னா யாரும் இல்லை போய் என்கிட்ட கூட்டு போடுவான். அது மாதிரி ஆன்மீகவாதின்றவும் ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி இருக்கணும். யாருக்குறான், யார் கேட்குறான், யார் கேட்கலன்னு யோசிக்கவே கூடாது. நீ சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிடணும். தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 தட்டு துண்டு போய் உட்காரக்கூடாது. உட்காந்துன்னா தூக்கம்தான் வராங்க, தியானம் வராது. அதே நேரத்தில் நீ தியானம் பண்ணுற இடத்துல உன் பொண்டாட்டி நடமாடக்கூடாது. நடமாடினாலும் உன் தியானம் போயிடும். உன் பொண்டாட்டி மேலே தான் உன் கண்ணு இருக்கும். அதனால் இதை வயிறை பெருசாக ஊர்பட்ட தண்ணியை குடிச்சிட்டு போய் அங்கே உட்காரக்கூடாது. இதெல்லாம் தவிர்த்துட்டு மலை ஜலங்களை கழிச்சிட்டு அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணணும் சாமி. அதுதான் தியானம். அப்போ தான் உனக்கு மனம் ஒரு நிலைப்படும். நீ நிறைய சாப்பிட்டு போனீனாலும் ஒரு நிலைப்படாது. அந்த ருசி மேலேயே தான் உன் மனம் போகும். உன் மனைவி அங்கே உலவ ஆரம்பித்தாலும் அவன் மேலே தான் உன் கண்ணு போயின்னே இருக்கும். தியானத்து மேலே கண்ணு போவாது சாமி. அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு போய் தியானம் பண்ணணும். இந்த தியானம் பண்ணுவதற்கான கால அவகாசம் ஏதாவது உண்டா? இத்தனை நேரம் பண்ண வேண்டும், இத்தனை நேரம் இருக்க வேண்டும் அப்படின்னு தியானத்துக்குன்னு இந்த வரைமுறை ஏதாவது இருக்கா? உன்னுடைய நிலையை பொறுத்து தான் தியானம். தியானம்ன்றது என்னன்னா, நான் பல வீடியோக்கள்லையும் சொல்லிக்கினே இருக்கிறேன். தியானம்ன்றது ஒரு ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கின்னு கண்ணை மூடிக்கின்னு உட்கார்றது தியானமே கிடையாது. நீ முழிச்சுக்கின்னு தான் உட்காரணும். ஆனால் கண்ணை மூடி நீ போயிடணும். அப்போது முழிச்சுக்கின்னு உட்கார்ற வரைக்கும் அதுக்கு பேர் ஜாக்கிரதா. கண்ணை மூடி நீ போன பிறகு துரியாதீதம் அது. அப்போது ஜாக்கிரதாவில் நீ என்ன பண்ணின்னுக்கிற, தியானம் பண்ணின்னுக்கிறேன், அங்கே என்ன இருக்குது, விளக்குக்குது, இதெல்லாம் உனக்கு தெரியும். ஆனால் அந்த துரியாதீதத்தில் போனால் நீ அங்கே இருக்க மாட்ட. அதுதான் தியானம். உன்னை நீ மறந்து இருக்கிறது தியானம். உன்னை நீ நினைவில் வச்சுக்கிறது தியானம் இல்லை. அது ஒரு மனசுக்கு ஒரு ஓய்வு கொடுக்குறது. அங்கே உட்காந்துக்கின்னு நம்ம பொண்ணு வேலைக்கு போகணுமே, பைக்கில் இட்டு போய் விடணுமே, ஐயோ இங்கே மணி ஆகிடுமா, என்ன எவ்வளோ நேரம் உட்காந்துங்கிறமா, டைம் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுன்னு கண்ணை மூடிக்கினே உட்காந்துங்கிறது தியானம். உலகமே இல்லைன்னு நீ இருக்கிறப்பார், அதுதான் தியானம். அதனால தான் சொன்னான் தியானம் என்னன்னா உன்னை தானம் பண்ணினான்டா கடவுளுக்கு. அப்போ உன்னையே கடவுளுக்கு தானம் பண்ண பிறகு நீ இருப்பியா? அதான் தியானம். நீ உட்காந்துக்கின்னு எல்லா செயலையும் செய்துன்னு இருக்கிறது தியானமே கிடையாது. தன்னை மறப்பது தான் தியானம். தன்னை இழப்பது தியானம். தன்னை மறப்பது இல்லை, தன்னை இழப்பது. இறைவங்கிட்ட உன்னை இழக்கணும். அதனால சொன்னான் பாம்பாட்டி, உடல் பொருள் ஆவி 3 தானம் வாங்கி எங்கள் சட்குரு ஒன்று. ஐயா எனக்குன்னு ஒன்றும் இல்லை, ஆவியும் கொடுத்துட்டேன், என் உடலையும் எல்லா பொருளையும் கொடுத்துட்டேன் கடவுள்கிட்ட. எனக்குன்னு ஒன்றும் இல்லை, இனிமேல் அவன் தியானத்தில் என்ன உட்கார விட்டான், ரோட்ல என்ன விட்டான் என்ன அப்படின்ட்டான். ஐயா நீங்கள் சொன்னீங்க தன்னை மறக்கணும் அப்படின்னு. அழுகலி ஒரு பாடலில் அவருடைய பாடலில் சொல்லும்போது தன்னை மறந்தா இருக்க தாய் தந்தை இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை.
தன்னை மறந்தாட்டு தாய் தந்தை இல்லை அப்படின்னு. ஆமாம். அப்போ இதுக்கு அதுக்கு என்ன வேறுபாடு? அதான் உன்னை மறந்துட்டா உனக்கு அப்பா இருக்கிறார், அம்மா இருக்கிறார், பொண்டாட்டிக்கிறான்னு தெரியுமா? இதுதான் தெரியுமா? தெரியாது. அப்போ நீ இதெல்லாம் அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, என் பொண்டாட்டிக்குது, என் பிள்ளைங்க இருக்குதுன்னா நீ விழிப்புல இருக்கிற, இது உதவாத தியானம்டான்றாரு. தன்னை மறந்தவனுக்கு தாய் தகப்பு ஏது? அனாதை தானே நீ. அந்த நிலைக்கு வரணும்டா தியானத்துக்குன்றாரு. அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, என் பொண்டாட்டிக்குது, என் பிள்ளைங்க இருக்குது, கூட என் சொத்துக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவன் தியானம் கிடையாது. அது பேர் வேஷம் தான். கிருஷ்ணர் காளி மாதாவை பார்த்ததாக சொல்றாங்க. ஆமா, இன்றைய காலகட்டத்தில் அது வந்து சாத்தியமா? ராமகிருஷ்ணர் மட்டும் பார்க்கல, எல்லா மகான்களும் பார்த்தாங்க. விவேகானந்தர் கூட பார்த்தாரு. ராமகிருஷ்ணர் கிட்ட போயிட்டு விவேகானந்தருக்கு வேலை இல்லை, சோறு இல்லை, ரொம்ப வறுமையில் மாறிட்டார். அவ்வளோ வசதியான குடும்பம். அப்போ அவர் போய் சொல்கிறாரு, ஐயோ நீ ஒரு மந்திரவாதியா நீ அப்படின்றார் குருவை. ஏண்டாப்பா அப்படி சொல்கிறேன்றாரு. நீ நினச்சா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கலையா, நீ என்னை ஏமாத்துற, நீ காளிக்கிட்ட பேசுகிற இல்லை, அப்போ சொல்லலாம் இல்லை காளிக்கிட்ட இந்த மாதிரி என் பையன் கஷ்டப்படுறான் பார்த்து என்ன பண்ணுன்னு சொல்லலாம் இல்லை, சொல்லலாம் இல்லை, ஆனால் சொல்ல மாட்டேன்றீ நீ, அப்போ நீ ஒரு பொல்லாதவையா நீ அப்படின்றாரு. நீ என்னன்னா நான் வந்து இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது, ஆனால் நான் வந்து போலீஸ்காரன் நேரடியாக காட்டுறேன், நீ அவர்கிட்ட போய் நேராக உன் பிரச்சனையை அவர்கிட்ட கேட்டுக்கோ, அவர் எல்லாம் உனக்கு செய்வாருன்னாரு. அதனால் காளிக்கிட்ட நீயே போய் பேசுப்பா அப்படின்னாரு. விவேகானந்தரம் போனார், காளியை பார்த்தார், பார்த்துட்டு வந்துட்டார். என்னப்பா பார்த்தியாப்பா? பார்த்தேன். என்ன கேட்க தானேப்பா? நான் இல்லை எனக்கு அழதான் வந்துச்சு அப்படின்னாரு. அடப்பா பார்த்துக்காரா, இன்னொரு வாட்டி போய் கேட்குறா, அந்த பொம்பளை எது கேட்டாலும் கொடுக்குண்டா அப்படின்னாரு. ரெண்டாவது வாட்டி அமிச்சார், போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த அம்மாவை பார்த்த உடனே இவருடைய நினைவே இவருக்கு இல்லை, வந்துட்டார். என்னையா பார்த்தேன்னா? பார்த்தேன்ப்பா. என்னப்பா ஒரு நினைவு? ஏடா உனக்கு மட்டும் இல்லையே, நான் மட்டும் உன்னை என்னை பற்றி கேளு எப்படா கேட்குதுன்றார். அப்போது அந்த தெய்வத்தை மனிதன் பார்க்கும்போது இவன் நிலையில் இவன் இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட நிலை இருந்தால் தான் தெய்வ காட்சியே இவனுக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் போகிற மாதிரி சுண்டல் விற்கிறவனுக்கெல்லாம் தெய்வ காட்சி கட்சிடாது, கூத்தாடுறவனுக்கெல்லாம் தெய்வ காட்சி கட்சிடாது, வேஷம் கட்டுறவனுக்கெல்லாம் தெய்வ காட்சி கட்சிடாது. திருவாசகம் எழுதும்போது சிவபெருமானே வந்து பொருள் எடுத்து கொடுக்குறாரு. சேக்கிழாரு 12 சிவபுராணம் எழுதும்போது அவரே 300 எடுத்து கொடுக்குறாரு. அப்போ பல ஞானிகள் தெய்வத்தை பார்த்தவங்க உண்டு. பாம்பன் சாமி ஜிஹெச்சில் இருக்கிறாரு, கால் உடஞ்சி போய் கொத்தாச்சாவடி, அப்போ அங்கே தானே கொத்தாச்சாவடி, அங்கே பழைய கொத்தாச்சாவடி அங்கே தான்ப்பா. அந்த ரோட்டில் 100 பேர் போகிறான்னா எவனா 10 பேர் அடிபட்டு தான் அந்த ரோடை விட்டு வெளியே வருவான். ஏன்னா அவளுக்கு இடுக்குமான இடம், வண்டி வலிச்சு போவான், தலை சுமந்து போவான், தள்ளிட்டு போடுவான், வண்டி ஏற்றிடுவானுங்க, எதனா ஆகிடும். இப்போ மாதிரி கொத்தாச்சாவடி பெரிய ரோடு கிடையாது. அங்கே இவர் கால் உடஞ்சி போச்சு, வண்டிக்காரன் ஏற்றிட்டான். ஜிஹெச்சில் போட்டுட்டு டாக்டர் சொல்லிட்டாரு, வயசாகி போச்சு, இது கால் கூடாது, கட் பண்ணிடலான்னு மார்க் பண்ணிட்டு போயிட்டாரு. பாமன் சாமி சொல்ல, நீ ஒன்றும் கட் பண்ணுவானா, நீ ஒரு கட்டு போட்டு என் காலை மட்டும் மேலே கட்டிட்டு போயிட்டுன்றாரு. கட்டிட்டு போயிட்டாங்க டாக்டருங்க. நாளைக்கு கால் எடுக்கணும், கட் பண்ணணும். சரி. இவர் பாமன் சாமி என்ன பண்ணுறாரு, சீடருங்களை ஒரு 4 பேரை கூப்பிட்றாரு. இவர் பெட்டில் பத்துங்கிறார், காலை தூக்கி கட்டிட்டு சுற்றி உட்காந்து சண்முக கவசம் படிக்கிட்டான்றார். நைட்டு அவங்க சண்முக கவசம் படித்து அவங்களும் தூங்கிட்டாங்க. இவரும் கேட்டுக்கிட்டே வந்து இவரும் தூங்குறார். வேல் வந்து தைக்கிதான் காலை. இது எப்படி நம்ம கால் தைக்குமா? நம்ம காலை ஒன்றா வேல் வந்து வெட்டிடும். ஏன்னா நம்ம பண்ணுற ஐயோக்கு தான். அப்போ வேல் வந்து தச்சிடுச்சு. மறுநாள் டாக்டர் வர்றாரு கட் பண்ணுறதுக்கு. அப்போ சொல்கிறாரு, அந்த கட்டெல்லாம் பிரித்து விடுமாட்டேன், ஏன் நல்லா நடந்து போகுது கிழமை. டாக்டருங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னடா நேற்று பார்த்து அது கூடாத கால், திருப்பி எதுவுமே எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. எக்ஸ்ரே எடுத்தால் அருமையாகுது கால். இது எல்லாருக்கும் நடக்குமா? ஏன் சொல்கிறேன்னா, தெய்வத்தை பார்க்க நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். சாதாரணமாக மின்னல் ஒன்று வருது, வானத்தில் இடி இடிக்குது மழை பெய்யும் போது, அந்த மின்னலை நேரடியாக பார்த்தா இந்த கண்ணு போயிடுது இல்லையா? சூரிய கிரகணம் பிடிக்குது, அதை நேராக பார்த்தா கண்ணு போயிடுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. சாதாரண விஷயத்தையே பார்த்தா கண்ணு போயிடுமே, கோடி சூரியனுக்கு ஈக்குவலாச்ச கடவுளை அதை இந்த கண்ணு பார்க்குமா? தீஞ்சு போடும். அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், இறைவனை வந்து புறக்கண்ணால் பார்க்க முடியாது, அகக்கண்ணால் பார்க்கலாம்.
ஆனால் அகக்கண்ணை பார்க்குற அளவு உனக்கு பழக்கம் இருக்கணும். இல்லாதவங்களாம் நான் அகக்கண்ணில் பார்க்குறேன் புலிவின்னு தெரியக்கூடாது ரோட்டில் அப்படின்ட்டு. ஏன்னா அகக்கண்ணு அழியா கண், புறக்கண்ணு ஒரு மனுஷனுக்கு அழிஞ்சு போயிடும். புறக்கண்ணால் அந்த வெப்பத்தை வாங்காது இந்த கண்ணு. அப்படி பார்த்தவங்க அந்த மகான்கள் எல்லாம். அதனால் எல்லா மகானும் பார்த்தாங்க. இதில் என்ன ஒன்றுன்னா, ஒருத்தருக்கு இப்போ அந்த அவருக்கு வந்து விவேகானந்தருக்கும் இவருக்கும் வந்து என்னப்பா கேமராலாம் கைட்டிக்கிறீங்க, நம்ம பாட்டு பேசிங்கிறோம், அவங்க பாட்டு ஆட்டோ ஆட்டோ என்ன அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு வந்து ராமகிருஷ்ணருக்கோ இல்லை விவேகானந்தருக்கோ காளியாக காட்சி கொடுத்தாங்க. பாமன் சாமிக்கு முருகனாக காட்சி கொடுத்தாரு இல்லையா? இந்த நாயன்மார்களில் திருநாவுக்கரசர், அப்புறம் வந்து ஞான சம்பந்தர், அப்புறம் வந்து இவர் கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார் இருக்கா? இல்லைப்பா, இப்போ சொன்னேன்னப்பா, இது ஏதோ ஒரு சேக்கிழார்ல மணிவாசகர், இவங்களுக்கெல்லாம் சிவபெருமானாவே காட்சி கொடுத்தாரு. அபிராமி அந்தாதி பட்டருக்கு அம்பாலாவே காட்சி கொடுத்தாரு. இப்போது இதிலேருந்து என்ன தெரியுது, நம்ம யோசிக்கணும். இது என்ன, அவருக்கு சக்தியாக காட்சி கொடுத்துக்கிறாரு, இவருக்கு முருகனாக காட்சி கொடுத்துக்கிறாரு, அருணகிரிக்கு முருகனாக காட்சி கொடுத்தாரு, அவ்வையாருக்கு புள்ளியாராக காட்சி கொடுத்தாரு. இது எப்படி, இது இப்படி இல்லாம் கடவுள் இப்படி இல்லாமல் இருக்கும்? யோசிக்கணும் இல்லை, யோசிக்கதே இல்லை, வாதம் பண்ண மட்டும் போயிடுறான். நீ எதுவோ அதை யூகம் பண்ணுறியோ அது உனக்கு அதுவாகவே வந்து நிற்குது. நீ குழந்தை மாதிரி கடவுளை பாவச்சின்னா குழந்தை மாதிரி வந்து நிற்குது. பெருசாக தாத்தா மாதிரி நினச்சின்னா தாத்தாவாக வந்து நிற்குது இல்லையா? ஆண்டாள் வந்து கணவராகவே காதலியாகவே பெருமாள் இருந்துச்சு, அப்போ அவர் காதலராகவே ஆனார் இல்லையா? இது மாதிரி எந்தெந்த மகான்கள் அந்த இறைவனை எதுவாக நினைச்சாங்களோ அந்த இறைவன் அதுவாகவே அவங்களுக்கு காட்சி கொடுத்தார். ஆகக்கூடிய மொத்தத்தில் இவனுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி கடவுள் மாறுறார தவிர இவன் மனநிலை மாறல. இதுதான் முக்கியம் சாமி. அந்த மாதிரி இறைவனை புறக்கண்ணால் பார்க்கணுமே தவிர அகக்கண்ணால் பார்க்கணுமே தவிர இந்த புறக்கண்ணால் பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. என்கிட்ட கூட ஒரு அம்மா சொன்னாங்க, புத்தூர்லேருந்து, சிவமும் சக்தியும் தலையில் டான்ஸ் ஆடுறாங்க. அடப்பாவிங்க, நானும் இவ்வளோ காலமாக என் மேலே வந்து எதனா டான்ஸ் ஆடுமான்னு பார்க்குறேன், ஒரு பேய் கூட வந்து டான்ஸ் ஆட மாட்டேங்குது. அப்புறம் எங்கள் இந்த சிவமும் சக்தி என் மேலே டான்ஸ் ஆடு, அந்த அம்மாவுக்கு டான்ஸ் ஆடினா அந்த மாதிரி ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்க என்கிட்ட. எவ்வளோ ஏமாளித்தனமாக இருக்கிறாங்க பாரு கடவுள் விஷயத்தில். அப்போது உண்மை தெரியல, போலித்தனமாக கடவுள் வழிபாட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா கடவுள் வழிபாட்டை உண்மையாக அறியறது ரொம்ப கடினம். உண்மையாக அறியணும்னா நீ உன்னை இழக்கணும். நீ சொத்து சொகம் கோடி கணக்கில் ஓணும், காரு பங்களெல்லாம் ஓணும், சொந்த பந்தங்கள்லாம் ஓணும்னா கடவுளும் ஓணுன்னா வரமாட்டார். கடவுளுடைய நிலை எப்படி தெரியுமா? யாருடைய உதவியும் உனக்கு கிடைக்கலனா அப்போ கடவுள் வருவார். மற்றவங்களுடைய உதவியெல்லாம் உனக்கு கிடைக்குதுன்னா கடவுளுக்கும் உனக்கும் தூரமாகிடுவார். அவர் போய் வந்து நமக்கு என்னத்துக்கு ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க அவருக்கு அப்படின்னு கடவுள் கை விடுவார். இதுதான் சாமி நடந்துருக்குது உலகத்தில். சாமி, இன்னைக்கு செய்வினை ஊழ்வினை ரெண்டையும் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பயம் இருக்குது. செய்வினாலையும் பாதிக்கப்படுறாங்க, ஊழ்வினாலையும் பாதிக்கப்படுறாங்க. சரி, இந்த ரெண்டுல இருந்து எப்படி ஒரு மனிதன் வந்து விலகி ஓடி அவங்க வந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கு உங்களோட அறிவுரை என்ன சார்? செய்வினைன்றது மற்றவங்களால் செய்யப்படுறது. இந்த நம்பிக்கையை முதல்ல அவங்க விடணும். அவங்க செய்திருவாங்க இவங்க செய்திருவாங்கன்னா அவங்களுக்குன்னா வேறு வேலையே கிடையாதா? உனக்கு செய்கிறதுக்கு அவங்க பணம் செலவு பண்ணி பண்ணுறதுக்கு. அதே நேரத்தில் உனக்குன்னா உறவுகாரர்களா? இந்த செய்வினை எனக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற தைரியத்துக்கு முதல்ல நீங்கள் வரணும். அப்படி வரும்போது எந்த செய்வினையும் உங்களை பலிக்காது. உங்கள் பயம்தான் செய்வினைக்கு உறுதுணையாக மாறிடும். அதனால் பயத்தை விட்டுடுங்க. யாராலையும் நமக்கு எதுவும் செய்ய முடியாது, கடவுள் இருக்கிறான், கடவுள் எல்லாத்த விட பெருசு, அது நம்மளை காப்பாற்றும் போது எந்த செய்வினையும் நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்ற மனோதைரியத்தை வளர்த்துங்க. ஊழ்வினைன்றதை யாராலையும் அழிக்கவே முடியாது. அதை அழிக்கணும்னா ஒரே ஒரு வழி, தர்மம் மூலியமாக தான் அழிக்க முடியும். ஏன்னா ஊழ்வினைன்றது என்ன? முன்னோர்கள் நம்ம செய்த முன் பிறவியில் நம்ம என்னென்ன தீமைகள் செய்தோமோ
அத்தனை தீமைகளினுடைய பலனும் இன்னைக்கு வந்து நம்மளை பாதிக்குது. பாதிக்கும் போது மனம் வெம்புறோம், வருத்தப்படுறோம், கஷ்டப்படுறோம். இது அந்த நேரத்தில் கோவிலுக்கு போகிறோம், குளத்துக்கு போகிறோம், அது போகிறோம், சாமிக்கிட்ட போய் பிரார்த்திக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் மாறின உடனே திரும்பவும் பழையபடிக்கு தான் போகிறீங்க. அப்போது அந்த பழையபடிக்கு போகும்போது உங்கள் உள்வினை மாறுறதுக்கு வழி இல்லாமல் போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஊழ்வினை தீர்க்கணும்னா உங்களால் முடிஞ்ச தான தர்மத்தை பண்ணுங்க. இந்த ஊழ்வினைன்றது எங்கேருந்து வந்தது? உங்களுக்கு உலகத்திலேருந்து தான் வந்தது. அது யாரும் சொந்தமாக அவங்கவுங்ககிட்டேருந்து அது ஒரு தயார் பண்ணுற பொருள் இல்லை. உள்வினைன்றது முன் செய்த பாவம். அப்போ அந்த முன் செய்த பாவத்தை பின் செய்து தர்மத்தில் அழிச்சிடுங்க. அதை அழிக்கும் போது நீங்களாக இருக்கலாம், மன ஓச்சலுக்கு அது நிம்மதியாக இருக்கலாம். முதல்ல மனுஷன் ஒரு விஷயத்தை யோசித்தோன்னா அவனுக்கு மன நிம்மதி கிடைக்கும். நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதிச்சது நமக்கு போதும் அப்படின்னு நினச்சிட்டான்னா அவன் நிம்மதியாக இருப்பான். எவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்கு பத்தலைன்னும் போது அந்த நினைவு அவனுக்கு வந்தாவே அவன் நிம்மதி இழந்துருவான். இன்றைக்கி 3/4 பாகம் மக்கள் துன்பப்படுறதுக்கு காரணமே தன்னை பார்த்து வாழாமல் பிறரை பார்த்து வாழும்போது அந்த துன்பம் வந்து சேருது. ஆனால் உங்களை பார்த்து வாழுங்க. அவன் எந்த வழியாவது போயிருப்பான், அவன் பட போகிற துன்பத்தை அவன் அனுபவிக்க போகிறான். உங்களுக்கு அந்த துன்பம் வேணாம். நமக்கு நல்லதே செய்து நல்லதே நடக்கணும், நல்லபடியாக வாழணும், நம்ம அமைதியோடு வாழணுன்ற எண்ணத்தோடு வாழணும். வாழ்க்கைன்றது என்னன்னா அமைதியில் வாழறது தான் வாழ்க்கை, ஆரவாரத்தில் வாழறது வாழ்க்கை இல்லை. அதே மாதிரி பக்தின்றதும் அமைதியில் பண்ணுறது தான் பக்தியை தவிர ஆரவாரத்தில் பக்தி கிடையாது. ஆரவாரம்ன்றது ஒரு பொழுதுபோக்கு, அது ஒரு ஜாலிக்கு பண்ணுறது, தெய்வ வழிபாடு இல்லாது. தெய்வ வழிபாடுன்றதே அமைதியில் தேடுறது. அந்த அமைதியில் தேடும்போது தான் ஆண்டவன் உங்களை கவனிப்பான், உங்களுக்கு தேவையானதை செய்வான். அதனால் அமைதியாக இருக்க கற்றுங்க. இவங்க ஏதாவது செய்துருவாங்க, அவங்க ஏதாவது செய்துருவாங்கன்ற பயத்தை முதல்ல நீக்குங்க. யாராலையும் யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய விதி அதுக்கு உட்பட்டு இருந்தால் தான் செய்ய முடியுமே தவிர இல்லைன்னா செய்ய முடியாது. இன்றைக்கி பெரிய பெரிய பணக்காரங்கிறான், பெரிய பெரிய அரசியல்வாதி இருக்கிறான். ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை கொண்டுடுவான் செய்ய முடிஞ்சதுன்னா. ஒரு பணக்காரன் இன்னொரு பணக்காரனை கொண்டுட்டு நான் தான் பணக்காரனை வந்துடுவான் ஏதாவது செய்ய முடிஞ்சதுன்னா. இது யாராலையும் செய்ய முடியல. காரணம் என்னன்னா, செய்ய முடியாததுக்கு காரணம் அவன் தைரியமாக இருக்கிறான், நீ பயமாக இருக்கிற. பயந்து இருக்கிறதால உனக்கு அந்த பாதிப்பு வருது. அந்த பயத்தை நீ விட்டுட்டீங்கன்னா யாருமே உனக்கு எதையுமே செய்ய முடியாது. இறைவனை தவிர உனக்கு யாரும் எந்த செயலும் செய்ய முடியாது. இறைவனை முழுமையாக நம்புங்க. அந்த நம்பிக்கை உங்களை எல்லா பயத்துலேருந்தும் வெளியெடுக்கும். அந்த இறைவன் மேலே நம்பிக்கை இல்லாததால தான் மற்றதெல்லாம் கண்டு நீங்கள் பயப்படுறீங்க. இறைவனை முழுமையாக நம்பினீங்கன்னா அந்த பயம் இருக்காது. சாமி, 10 நாடிகளின் சங்கமம் தான் நம் மனித தேகம் என்று சொல்கிறார்களே, ஆமாம், அது எப்படி சாமி? இதில் இப்போ நீ ஒரே மாதிரி இருக்கிறியா, திடீர்னு தும்புற, திடீர்னு இரும்புற, இதெல்லாம் எங்கேருந்து வருது? உடம்பு இயக்கத்தில். திடீர்னு கண்ணிலேருந்து தண்ணி வருது, அழுவுற, திடீர்னு சிரிக்கிற, திடீர்னு மலம் போனோன்ற, திடீர்னு யூரின் போனோன்ற, திடீர்னு சாப்பிட்ணுன்ற. இப்போது இந்த செயல் எதுவும் எந்த நாடியும் இயக்கம் இல்லை. நீ போட்ட சாப்பாடு எப்படி ஜீரணமாகும்? நீ போட்ட சாப்பாடு ஜீரணமாய் அது எப்படி உண்மை அதில் இருக்கிற சத்தை எடுத்துக்கின்னு மீதி கழிவு பொருள் மலமாக்கும். அப்போது தச நாடி, தச வாயு, தச நாதம். உடலுக்குள்ள 10 விதமான நாடிகள் இருக்குது. 72,000 நாடி இருக்குது. இதுக்கு தலைமை நாடியாக இருக்குது 10 நாடி. இந்த 10 நாடியும் சேர்ந்து தான் ஒன்று இயக்குது. அதான் ஒன்று தும்பலாக வர வைக்குது, ஒன்று நடக்க வைக்குது, ஒன்று ஓட வைக்குது, ஒன்று இரும்ப சொல்லுது. எல்லா செயலுக்கும் ஒவ்வொரு நாடி தனித்தனியாக அதை அதனுடைய செயலை செய்துங்க. ஆனால் முதலாளி மாதிரி இருக்குது பிராணன். மீதி 9 நாடிகளும் வேலைக்கார மாதிரி தான். அவருக்கு இந்த வேலை அந்த வேலை. மேனேஜர் மாதிரி இருக்கிறது அபானன். மீதி பேர்லாம் தொழிலாளி மாதிரி இருந்து 8 பேரும் இயக்குறாங்க. அந்த 8 பேர் சம்பாதிக்கிற சம்பாதனையை அபானன் கிட்ட தான் கொடுப்பாங்க. அபானன்னா சக்தின்னு அர்த்தம். அந்த அபானன் என்ன பண்ணுவார், சரி அவருக்கு தேவையான எடுத்துன்னு மீதி முதலாளிகிட்ட கொடுத்துருவார். முதலாளி எடுத்துன்னு போய் கம்பெனியை கட்டினார அவர்கிட்ட கொடுப்பாரு. அவர் தான் கடவுள். இப்படி தான் மனித உடலில் இயக்கம் நடந்துங்குது. மனித உடலில் ஒவ்வொரு ஜீவராசி உடல்லையும் இந்த 10 வாயுக்கள், அபானன், பிராணன், உதானன் அப்படின்ட்டு 10 வாயுக்கள். இந்த 10 வாயுக்கள்லையும் 10 நரம்புகள் இருக்குது. இந்த 10 நரம்புகள்லையும் 10 விதமான சத்தங்கள். அதான் தசநாதம், தசவாயு,
அப்படின்னு சொல்கிறது அதுக்கு தான் இல்லையா. தச நாடி, ஆமாம், தச வாயு, தச நாதம், இது மூணும் சேர்ந்து தான் மனிதனை ஒரு சீரான மனிதனாக வச்சிருந்து இயக்குது. இதில் எது எங்கே இழக்குதோ அந்த இடம் செயல் இருந்து போயிடும். அதுக்கு பேச பராலிசின்னுறோம் இல்லையா. அந்த நாடியில் சரியான காற்று போல், சரியான சத்தம் போல், சரியான ரத்தம் போலன்னா அந்த செயல் இருந்து போயிடும். அவன் எப்படியே வருவான். இப்போ என்ன மாதிரின்னு வச்சுக்கோ, நடக்க தள்ளாடின்னு வரல, நீங்கள் தப்ப தப்புன்னு வரீங்கல்ல, அது மாதிரி. ஏன்னா எந்த ஒரு பொருளும் காலப்போக்கில் அது அழியும், பாழாகும். அப்போது எனக்கு என்னுடைய உடம்புக்குள்ளே நல்லா தான் இருந்தது, இப்போ என்ன ஆகி போச்சுன்னா என்னுடைய உடம்புக்குள்ளே பலவீனமாகுது. செயல் புரிஞ்சு தேஞ்சு போச்சு. அப்போ அது பலவீனமாகுது. இந்த பலம் முழுமையாக பலவீனமாகிற வரைக்கும் பிராணன் அதுக்குள்ளே இருக்கும். இது முழுமையாக பலவீனம் அடைஞ்சு போச்சுன்னா இனிமேல் இதுலேருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, நம்ம எகிரிடலான்னு அதை விட்டுட்டு வேறு புது உடல் எடுத்துக்கும். இதுதான் சாமி வாயுவினுடைய இருக்கும். பகவத்கீதை கடவுளின் அவதாரமாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து உபதேசம் பண்ணதாக வந்து சொல்லப்படுது. சரி, அதனால் வந்து அந்த கீதையில் உள்ள சமாச்சாரம் எல்லாம் ஒரு தெய்வீக செய்திகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் சாமி. கீதையில் உள்ளது மட்டும் தெய்வீக செய்தி இல்லை. செய்தின்றது வேற, படிக்கிறது கேட்கறது வேற, ஆனால் பழகிறது வேற. பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, குரானாக இருந்தாலும் சரி, பைபிளாக இருந்தாலும் சரி, எல்லாம் கடவுள் தூதருங்க எழுதப்பட்டது தான். பகவத்கீதை கிருஷ்ண பரமாத்மா கடவுளினுடைய அவதாரத்தில் வந்து எழுதினார். பைபிள் வந்து இயேசுநாதர் கடவுளினுடைய அவதாரத்தில் வந்து அவர் எழுதினார். நபிகள் நாயகம் கடவுளினுடைய அவதாரத்தில் வந்து அவர் எழுதினார். இப்படி ஒவ்வொரு மகான்களும் இறைவன் வந்து நேரடியாக, நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், இறைவனுடைய வெப்பத்தை இந்த பூமி தாங்காது. சூரிய சந்திரன் ஒரு கோள் இல்லைன்னு சொன்னால் எல்லாருக்கும் கொடுப்பேன். சூரியன் சந்திரன்ற ஒரு கோள் இல்லைன்னு சொன்னால் சூரியனுடைய ஒளி நேரடியாக பூமிக்கு பட்டால் பூமி சுக்கு நூறாக வச்சு போடும். ஆனால் அந்த சூரிய வெப்பத்தையே தாங்க முடியாத பூமி சூரியனை மாதிரி கோடி மடங்கு வெப்பமுள்ள இறைவன் வந்தால் என்ன ஆகும்? இருக்குமா? பூமி கரைஞ்சி போடும். இப்போ கல்லை நம்ம நெருப்பு போட்டு கொளுத்தோன்னா ஒன்றும் கரையாது இல்லை. ஆனால் எரிமலையில் பார்த்தியா தண்ணி மாதிரி கரைஞ்சி ஓடியாருது. கல் கரைஞ்சி ஓடியாருது இல்லை, எரிமலை தானே தண்ணி மாதிரி, குழா தண்ணி மாதிரி வருது. அது என்ன ஒன்று, இது வெள்ளையாக வரும், சிவப்பாக வருது, அவள் தான். ஆனால் கல் உருகி ஓடியாருது. சாதாரண வெப்பத்துக்கு கல் உருகி போகுது, பூமி வெடிச்சு போகுதுன்னா இறைவனுடைய வெப்பம் இந்த பூமியும் தாங்காது, மனுஷனும் தாவான், ஜீவராசிகளும் தாங்காது. அதனால இறைவன் என்ன பண்றான்னா, அந்த எந்தெந்த காலங்களில் அதிகமான துன்பங்கள் ஏற்படுதோ அந்தந்த காலங்களில் ஒவ்வொரு மகானாக நியமிக்கிறான். நீ போ இந்த இடத்துக்கு, இந்த சீர்திருத்தங்களை பண்ணு, இந்த நன்மைகளை சொல்லு இந்த மக்களுக்கு அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மகான்கள் அனுப்புகிறான். 5400 வருஷத்துக்கு முன்னே கிருஷ்ண பரமாத்மான்ற ஒரு கடவுள் வந்தார். 2021 வருஷத்துக்கு முன்னே இயேசுநாதன்ற ஒரு கடவுள் வந்தார். 1600 வருஷத்துக்கு முன்னே நபிகள் என்ற ஒரு கடவுள் வந்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்தந்த காலகட்டத்தில் வந்து அவங்கவுங்க செயலை முடிச்சுட்டு எங்கேருந்து உதயமாகி வந்தாங்களோ அந்த உதயத்திலே போய் இணைஞ்சிடுறாங்க. ஆனால் மனிதன் மட்டும்தான் இங்கேயே பிறந்து, இங்கேயே வளர்ந்து, இங்கேயே செத்து, இங்கேயே திருப்பி பிறந்து வாழ்ந்துன்னுக்குறான். மகான்கள் இங்கே பிறக்கிறதே இல்லை. ஒரு விவேகானந்தர் வந்தார். அவர் வந்து பிஏ பட்டதாரி. இப்போத்தி பிஏ இல்லை, அப்போத்தி பிஏ. இப்போதைக்கு அவர் படிப்புக்கு ஈக்குவலாக இங்கே படிப்பு இருக்குதா இல்லையா தெரியாது எனக்கு, ஏன்னா நான் படிக்காதுவேன். ஆனால் அவர் படிப்புக்கு எந்த வேலை ஒன்றாலும் கொடுத்துருப்பாங்க அந்த காலத்தில். அவங்க அப்பா வந்து விஸ்வநாதன் பேர், இவருடைய அப்பா வள்ளல விவேகானந்தனுடைய அப்பா. கல்கத்தா கோர்ட்டில் அவர் பெரிய ஒரு வக்கீல். அப்போ அவருக்கு எவ்வளோ வாய்ஸ் இருக்கும் அவருக்கு? அவர் ஒரு பிள்ளைக்கு வேலை கிடைக்காதா? ஆனால் அவர் வேலைக்கு போல தெய்வீகத்தில் வந்தார். ஏன் தெய்வீகத்துக்கு வந்ததால் அவருக்கு என்ன நன்மை? ஒரு நன்மை இல்லை. அவரே அந்த தெய்வீகத்தில் அவர் அழிச்சிக்கினார்.
ஆனா உலகம் முழுக்க போய் இந்த மதத்தினுடைய தத்துவங்களை சொன்னார். ஒரு வெள்ளைக்காரன் கேட்குறான், இங்கிலாந்துல எங்க நாட்டு பெண்கள் எல்லாம் எந்த ஆம்பளையை பார்த்தாலும் உடனே கை கொடுத்து நன்றி சொல்லுவாங்க, ஆனா உங்க நாட்டு பெண்கள் வந்து ஆண்களை பார்த்தாவே தூரம் நிற்கிறாங்க, அது சரியா தப்பா அப்படின்னு ஒரு வெள்ளைக்காரன் கேட்குறான் விவேகானந்தர் கிட்ட. விவேகானந்தர் சொல்றாரு, இந்த நாட்டு மகாராணி கிட்ட, எலிசபெத் மகாராணி இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட எத்தனை வாட்டி கை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ அவங்க மகாராணி, அவங்களாண்ட கை கொடுக்க முடியாது, எங்க நாட்டில் ஒவ்வொரு பெண்களும் மகாராணின்றார். உங்க நாட்டில் ஒரு மகாராணி, இந்திய நாட்டில் ஒரு பெண்ணும் மகாராணி, அதனால யாருக்கிட்டும் கை கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. அவ்வளோ பெரிய ஆன்மீக சிங்கம் உலகம் ஃபுல்லா சுற்றி வாழ்ந்து ஒரு 100 வருஷம் வாழ்ந்திருக்கலாம் அவர் இல்லையா? ஆனால் வாழலை. ஏன்? அவருக்கு கொடுத்த அமைச்ச பணியை அவர் செப்பனே செய்துட்டாருங்க. 39 வயசுல அவர் மரணம் அடைஞ்சார் இல்லை? ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்தார். அவருடைய போதனைகள் இந்த உலகத்துக்கு என்ன சொல்லணுமோ, இந்த மனுஷனுக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னு சிந்திச்சு சிறு 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 கதைகளாக சொல்லி அந்த தெய்வீகத்தை அவங்க மனசில் விதைச்சார். ஒரு 65 வயசுல அவர் போயிட்டார். ரமணர் வந்தார், உட்கார்ந்த இடத்துலேருந்தே உலகத்தையே சொன்னார். உட்கார்ந்த இடத்துலேருந்து உலகத்தையே சொன்னார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அவர் கல்கட்டாவில் பிறந்து அந்த ஊர் வரைக்கும் தான் தெரியும், அவர் அதுக்கப்புறம் தெரியாது. எப்பவுமே எந்த மகானும் இருக்கிற இடத்த விட்டு மற்ற இடத்துக்கு போக மாட்டான். அதனால அவன் யாரும் விளம்பரப்படுத்திக்கிறது கிடையாது, மீடியாலாம் அப்போ கிடையாது. இப்போ மாதிரி நம்மளை மாதிரி பேசின்னு ஊர் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக தெரிகிற வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஒரு விவேகானந்தர் வந்த உடனே அவரை உலகம் ஃபுல்லாக அவருடைய குருவை பற்றி வெளிப்படுத்தினார். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னை பற்றி நான் வெளிப்படுத்தக்கூடாது, வெளிப்படுத்தினா நான் என்னை விட முட்டாள் யாரும் இல்லைன்னு சொல்லுவேன். எப்பவுமே ஒரு குருவை பற்றி சீடன் தான் வெளிப்படுத்தணுமே தவிர, குருவே நான் என் பெருமை இப்படிங்க, நான் இப்படி பண்ணிவிடுங்க அப்படி பண்ணுறோன்னா நயா பைசா கூட உதவாதன்னு முடிவு பண்ணிக்கோன்னு. அது மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய சிறப்பை பற்றி விவேகானந்தர் உலகமெல்லாம் கூறி அவருடைய புகழை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடர் அவர் 65 வயசுல உட்கார்ந்த இடத்துலையே உட்கார்ந்து உலகத்தையே பார்த்து உலக விஷயங்கள் அனைத்தையும் சொன்ன ரமண மகரிஷி 70 வயசுல போயிட்டார். அவருடைய புகழ் வெளியே உலகத்துக்கு பரவணுன்றதுக்காக ஒரு பால் பிரண்டன் இல்லையா, வெளி உலகத்தில் அவருக்கு இன்னைக்கு ரமண விஜயம்னு இங்கிலாண்டில் ஒரு பத்திரிகையை போதான். அவர் பால் பிரண்டன் எழுதின புக்கு வந்து எத்தனையோ மில்லியன் போயிடுச்சான். ஆனால் ரமண திருவண்ணாமலையில் இருந்தார். எங்கே ஊராக போய் கூத்து கீத்து ஆடி வசூல் பண்ணதில்லை. அப்படிப்பட்ட மகான்கள். பட்டினத்தார் பூம்புகாரில் பிறந்து அப்படியே திருவத்தூரில் வந்து சமாதி ஆயிட்டார். ஆனால் உலகம் இருக்கிற வரைக்கும் இவங்களை பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா இப்போ நான் சொன்ன அத்தனை பேரும் உத்தமர்கள், அத்தனை பேரையும் இறைவனாக அனுப்பப்பட்டவர்கள். அவங்க தொழிலுக்கோ பிழப்புக்கோ பணத்துக்கோ வந்தவங்க கிடையாதுங்க. அதனால் அவங்களுடைய புகழ்கள்லாம் அழியவே அழியாது. அப்போது இப்படிப்பட்ட மகான்கள் வந்து அவங்களுடைய நலனுக்காக எதையுமே பேசுனதில்லை, உலக நலனுக்காகவே பேசினாங்க. அப்போ இவங்களுடைய வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கிறதுக்கு என்ன தவறு இருக்குது? ஆனால் எடுத்துக்கணும். ஆனால் நம்மளுடைய கிறுக்கு குணமாகப்பட்டது என்ன பண்ணோம், எவன் எதில் குறை சொல்லலாம்னு தெரியறது தான் நம்ம வேலையாகுது. ஏன்னா நம்ம அறிவு அவ்வளோதான். அதனால் யாரையுமே எப்பவுமே குறை சொல்லி பழகாதுங்க. புகழ்ந்து அடுத்தவனை புகழ்ந்து பேசுங்க, உங்களை தாழ்த்தி பேசுங்க. உங்களை புகழ்ந்துக்குன்னு அடுத்தவனெல்லாம் இழிவுபடுத்தி பேசாதீங்க. நீங்கள் நயா பைசா கூட உதவாதவங்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரியான செயல் செய்வோம். அது பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, குரானாக இருந்தாலும் சரி, பைபிளாக இருந்தாலும் சரி, புத்த பிச்சுதா இருந்தாலும் சரி, எல்லா மகான்களும். இப்போ இதில் சிவபுராணம், கந்தபுராணம், வள்ளலார் வந்தார் 60 வயசுலேயே முடிச்சுன்னு போயிட்டார், 57 வயசுலேயே. அவருக்கு என்ன நன்மை? உலக நன்மைக்காக ஒவ்வொரு மகானையும் இறைவன் தான் வர முடியாதுன்றதுக்காக அனுப்புகிறான். அவன் வரான், அவனுடைய செயல்களை செய்கிறான், அவனுடைய காலங்கள் முடிஞ்ச உடனே போயிடுறான். சில பேர் கேள்வி கேட்பாங்க, அவர் மகான் ஆச்சாங்க, அவர் 2000 வருஷம் இருந்து என்ன பண்ண போகிறாரு?
இந்த உலகத்தில் எது வரைக்கும் நீ வாழ்வேன்னா உன் மனம் இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை. மனம் இல்லைன்னா மனுஷனுக்கு இங்கே வாழ்க்கையே கிடையாது. ஆனால் மகான் மனமே இல்லாத வாழறவனாச்சே, அப்போ அவனுடைய செயல் முடிஞ்ச உடனே அவன் பயணம் கட்டிட்டான். இதெல்லாம் இந்த மக்கள் வந்து அறியாமையினால எது எதையோ இவன் வாய்க்கு இவன் கற்பனைக்கு வந்ததெல்லாம் பேசினதான். ஞானம் இப்போ நேற்று கூட பேட்டியில் என்ன ஒரு அம்மா கேட்டாங்க, நீங்கள் எதுக்கு தாடி விட்டுக்கின்னுக்கிறீங்க, முடி விட்டுக்கின்னுக்கிறீங்க, இதுக்கும் கடவுளுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே சொன்னேன், ஏம்மா கடவுள் இந்த மாதிரி அம்மா விரும்புகிறாருன்னு. இல்லை, நல்ல மனசை விரும்புகிறாரு. எனக்கு தான் நல்ல மனசு இல்லையா, அப்புறம் என்னை எப்படி கடவுள் விரும்புவார்? அதனால கடவுள் விரும்புறது இந்த மயிரையோ தாடியோ கொட்டையோ பட்டையோ இல்லை. கடவுள் விரும்புறது நல்ல மனம், நல்ல சொற்கள். உலகத்துக்கு உலகம் மாறுபட முடியுமா? உன்னால மாறுபடட்டும், மாறுபடலைன்னா போகட்டும். அப்போது உன்னுடைய சொல்லும் உன்னுடைய செயலும் அது உலகத்துக்காக இருக்கணுமே தவிர உனக்காக இருக்கக்கூடாது. எப்போ நீ ஒரு ஆன்மீகவாதின்னு வெளியே வரையோ அது நீ உலகத்துக்காக பொது மனிதன் ஆயிடணும். உன் குடும்பத்துக்கோசமோ இல்லை உன் சுயநலத்துக்கோசமோ வாழ்ந்தீங்கன்னா நீ ஆன்மீகவாதிக்கே தகுதி இல்லாதவன்னு அர்த்தம் இல்லையா? ஆனால் இந்த முடி இந்த தாடியெல்லாம் ஏன் விட்டு வச்சுக்கிறேன்னா, இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவங்கள மாதிரியே நானும் கிராப் வெட்டி வச்சுருந்தேன்னா குரு யாருன்னு தெரியாது. இந்த அடையாளம் தெரியறதுக்கோசம் வச்சுங்கிறத, இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால் இப்படி இருக்கு சாமி. தெய்வீகம்ன்றது ஒரு புனித பயணம் சாமி. அந்த புனித பயணத்தில் நீ மாறுபடாமல் தளர்ச்சி இல்லாமல் பயணம் பண்ண. உன் வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் நீ ஒன்றும் இங்கே நிரந்தரமாக வாழ போகிறதில்ல. ஆனால் வாழற வரைக்கும் மக்களுக்கு என்ன சொல்ல முடியும் அதை சொல், என்ன செய்ய முடியும் அதை செய். அதை விட்டுப்பட்டு நீ சம்பாதிக்கணுன்றதுக்காக நீ கண்டபடி போனீன்னா நீ ஆன்மீகத்துக்கு தகுதியற்றவன் ஆகிடுவே. இறைவனுடைய பார்வையிலேருந்து நீ மறைக்கப்பட்டுடுவ. அதை புரிஞ்சுன்னா சார். சரி சாமி, நீங்கள் சொன்ன பதில் இருந்த ஒரு சின்ன சந்தேகம் வந்து கேள் சாமி. அதாவது பகவான் கிருஷ்ணர், நபிகள் நாயகம், அதே போல் வந்து ஜீசஸ், ஆமாம், இவங்க எல்லாமே வந்து இறைவனோட இறை தூதர்கள் தான் சாமி. யாருமே இறைவன் கிடையாது. ஆமாம் சாமி. அவங்கெல்லாம் ஒவ்வொரு இதை போதனை பண்ணாங்களே. அவர் பைபிளை கொடுத்தாரு, அவர் வந்து ஆமாம் இஸ்லாத்துக்கு அது ஒன்று கொடுத்தாரு, நமக்கு கீதையை கொடுத்தாரு. ஆமாம், மூணும் வெவ்வேறு பழக்க வழக்கங்களை மனிதர்கிட்ட கொண்டு வந்திருக்கு. ஆமாம், அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த மொழிக்கு அந்தந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணாங்க. இந்திய நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்திய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி பகவத்கீதை, இஸ்ரேலுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து பைபிள், அரபு நாட்டு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அவர் நபிகள் நாயகம். ஆனால் மூணு பேருமே இறைவன் கிடையாது, இறை தூதர்கள் தான். இறைவன் அனுப்பிய தூதர்கள் இவங்க. அதனால்தான் ஜீசஸ் சொல்லுவார், இறைவா ஏன் என்னை கைவிட்டிருந்தார் கடைசி காலம். நான் தான் இறைவன் அங்கே சொல்லலை. அப்போ என்னை விட ஒரு இறைவன் இருக்கிறான், பிதா அப்படின்வார். பிதான்னா யார்? அப்பான்னு அர்த்தம். அப்பான்னா யார்? இறைவன் அர்த்தம். இது மாதிரி எல்லா மகான்களுமே சொல்லியிருக்கிறாங்க. குரானில் நபிகள் நாயகம் சொல்கிறாரு, இது என்னால் எழுதப்பட்டதில்லை, இறைவனால் எழுதப்பட்டதுன்னு இல்லையா? இப்படி ஒவ்வொரு மகான்களும் இந்த மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக எழுதுனது. ஆனால் அந்த எழுதினபடி யாராலையும் வாழ முடியல. ஏதோ ஒரு முடிவோடு வந்துக்கிறாரு, சரி நட்டுட்டான். ராமாயணம் வால்மீகி எழுதியிருக்கிறாரு, கம்பர் எழுதியிருக்கிறாரு. சரி, இதில் வால்மீகி எழுதின ராமாயணத்தில் வந்து சரி, ராமரை உத்தமராக சித்தரிக்கப்படவில்லை. சரி, கம்பராமாயணத்தில் உத்தமராக வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு. சரி. இதில் எது உண்மை, நாம் எதை எடுத்துக்கலாம்? வால்மீகி எழுதுனது உண்மை. ஏன் சொல்கிறேன்னா, வால்மீகி எழுதுனது ராமர் பிறக்கிறதுக்கு முன்னே எழுதிட்டார். சரியா வால்மீகி ராமாயணத்தை ஃபுல்லாக படிங்க. ராமர் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே ராமாயணத்தை எழுதினார். கம்பர் வந்து பிறந்து முடிஞ்சு கல்லாங்க போன பிறகு 1500 வருஷத்துக்கு முன்னே கம்பர் எழுதினார். கம்பர் எப்படி எழுதினார்னா, வால்மீகி ராமாயணத்திலேருந்து கம்ப ராமாயணம்னு எழுதினார். இதில் இவர் நிறைய வர்ணனைகள் கொடுத்துருப்பார்.
அதில் வந்து நேரடியாக எழுதுந்தால அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த தவறுகளை சொல்கிறாரு. இவ வந்து இருந்தால் வந்து புலதாசி ஆகிற பொம்பளை என்கிட்ட தெத்தி விட போகிறா, அதானே லவகுசா ஆமாம் இல்லை? அப்போ சீதை முழுவாமல் இருக்கும்போது இங்கே தெத்தி விட்டார். ஆனால் கம்பராமாயணத்தில் லவகுசாலாம் வராது. அப்போது வால்மீகி ராமாயணம் வந்து